நம்ம வீட்டில் மறுபடி கொஞ்சம் வெத்தலை கொடி வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெத்தலை கொடி கிடச்சிது. இது முதல் நாளே கட் பண்ணிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தேன். கொஞ்சம் இலை வந்து வாடிடுச்சு. இப்போ நல்ல பெருசாகவே இருந்தது. அதனால வந்து ஒரு 5 கட்டிங் போட்டுக்கிட்டேன் சின்ன சின்னதாக. அது ஒவ்வொரு கணுலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து சுற்றி அந்த காம்பை சுற்றியே இருக்கும். அப்படியே லைட்டாக பதியம் போட்டு வச்சாவே அது வந்து நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பின்னாடி தோட்டத்துக்குள்ளே அந்த தென்னை மரத்துக்கிட்ட கொஞ்சம் அப்படியே அந்த குச்சியை மட்டும் கட் பண்ணி பதியம் போட்டிருக்கேன். அதே போல் இந்த சிகப்பு கலர் டப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடி இருந்தது. சரி, அது கூடவே வந்து இந்த வெத்தலை கொடியும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு வச்சு விட்டுருக்கேன். நல்லா தளைஞ்சு வந்தது அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி கொண்டே வச்சுட்டோன்னா இது நல்ல பெரிய டப்பு நல்லா தளைஞ்சு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு துளசி மாடம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்ததா, அதுலேயும் கொஞ்சம் வச்சு விடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த துளசி மாடத்துலையும் கொஞ்சம் வெத்தலை கொடி வச்சு விட்டுட்டு தண்ணியும் ஊற்றி விட்டாச்சு.